ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்டை ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து சோலோ ப்ளே தான், சர்வைவலில் ப்ளே பண்ண போகிறோம். இது இந்த பார்ட் 1 பார்ட் 2 நம்ம பிரித்து போயிடலாம். ஒரு 10 பார்ட்லேயே ஒரு எந்த கேமுக்கு ஒரு 14 பார்ட் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ ப்ளே கொடுத்துடலாம். இப்போது எனக்கு ஒரு வாரமாக சரியான கோல்டு கைஸ். நீங்கள் எதாவது கோல்டுக்கு எதாவது வந்து மருந்து இருந்தால் சொல்லுங்கள். ஸோ கிரியேட் நியூ வேர்ல்டு கொடுத்துடலாம். இல்லை நான் ஆல்ரெடி விளாண்டு வச்சது. ஸோ புதுசாக உருவாக்கி புதுசாக போக போகிறோம். ஈஸியாக வச்சுக்கலாம். கிரியேட் கொடுத்தாச்சு கைஸ். மைன்கிராஃப்ட் வந்து இது மல்டிப்ளேயர் தான். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்தால் அவங்களால மல்டிப்ளேயர் ப்ளே பண்ண முடியும். நான் வந்து வேணாம் இருக்குது, நம்ம வந்து சோலோவாகவே ப்ளே பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு சோலோவாகவே ப்ளே பண்ண வந்தேன் கைஸ். மல்டிப்ளேயர் ப்ளே பண்ணலாம். நம்ம தான் இந்த கேம் ஆளே தெரியும்ல. இப்போது ஒன்றுமே தெரியாதவங்க வந்து மல்டிப்ளேயர் ஆப்ஷன் விளாண்டு அதுக்கேற்று கற்றுக்கலாம். நமக்கு இதில் தெரியும் என்னென்ன நடக்கும் தெரியும். ஸோ நம்ம இப்போ இதில் விளாண்டுக்கலாம் கைஸ். உங்களுக்கு இந்த மைன்கிராஃப்ட் கிஃப்ட் வந்து இது வந்து காசு கொடுத்து தான் பை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மைன்கிராஃப்ட் இது விளாண்டு பார்க்கணுன்னா மைன்கிராஃப்ட் ட்ரையல்னு போய் ப்ளே ஸ்டோரில் போகிறங்க வரும். அது டவுன்லோட் பண்ணி விளாண்டுப்பாங்க. அது கொஞ்ச நேரத்துலேயும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் விளையாட முடியாது. ஒரு 1 hour மட்டும் விளையாட முடியும். 1 day கரெக்டாக. அடுத்த நாள் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே போகவே முடியாது. அது ஒரிஜினல் வெர்ஷன் இதுதான். நிறைய கேம்ஸ் இருக்கும் ப்ளே ஸ்டோரில் மைன்கிராஃப்ட் மாதிரி. அதில் உண்மையில் ஒரிஜினல் மைன்கிராஃப்ட் வந்து இது தான். இன்னும் கொஞ்ச நாளே வந்து இந்த மைன்கிராஃப்ட் வந்து அந்த பை பண்ணுறதுலாம் போய் வரப்போதான். அதுக்கப்புறம் வந்து பால்பத் மொபைலும் வரப்போது சொல்கிறாங்க. அது பார்க்கலாம். அது ப்ளே பண்ணி பாருங்கள் நீங்களும். மொபைலில் நல்லா தான் இருக்கும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது அப்படியே எக்ஸாக்டாக பீஸில் இருக்கமே கொண்டு வர மாட்டாங்க. ஓகே கைஸ், நம்ம வந்தாச்சு இப்போது. இது எங்கே ஸ்னோ பை மேலே வந்து குயி சொன்னேன். அடிச்சோ, இதுதான் சொன்னேன். இந்த ஐஸ் பைங்க சீக்கிரம் கீழே குறிச்சிடணும். இங்கே பாருங்க, பாதி ஹெச்பி கிட்ட எடுத்துருச்சு. ஷோ இதான் அந்த ஸ்னோ பயமில் ஸ்பான் ஆக கூட சொல்கிறாங்க போல். சரி நம்ம கீழே குதிக்க போகிறோம். பீ இருக்குறா. ஆனால் இது எடுத்தா என்ன ஆகும் எனக்கு தெரியும். ஒரு 4-5 பீஸ் வந்து கொத்துன்னு கொத்தும். அது கொத்துவாங்க போல. நம்ம இங்கே இருக்க ஆது வேணும். கோத்து அது கோத்து நம்ம இது மைண்ட் பண்ணி கிராஃப்டிங் டேபிள் வேணும். இப்போதைக்கு வந்து நம்ம இது பண்ணி வில்லேஜ்க்கு போயிடலாம். அதனால் நம்ம வந்து கன்ஃபார்ம் ஹவுஸ் பில்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இன்னும் நம்ம பொருட்கள் எல்லாம் அங்கே வச்சு தான் ஆகணும். நம்ம அதுக்கு சில பேர் வந்து வில்லேஜஸ் வீட்டில் போய் எடுத்துப்பாங்க. அப்போ எடுக்க தேவையில்ல. நம்ம வந்து டேரெக்டாகவே நம்மளே வீடு கட்டிக்கலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். வாங்க கிராஃப்ட் கொடுத்துருவோம் கைஸ். பிஜிஎம்லாம் போட்டு நல்லா தான் இருக்குது. ஸ்டிக் அது கொஞ்சம் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கு ஆனால் அதில் இது வந்து நம்ம ஹேண்ட்ஃபுல் இல்லை. இது கிராஃப்டிங் டேபிள் மாதிரி இதில் பண்ண முடியும் கைஸ். இது ஒன்று பிக்காக்ஸ் ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு என்ன தேவை? இது தேவையில்லையே. இதுக்குள்ள ஒன்றும் தேவையில்லை கைஸ். ஜாம்பி வர சைடு கேப் வந்து அட்டாக் பண்ண பார்த்தோம். ஓகே, இதை மைண்ட் பண்ணப்போ நான் கை வச்சு மைண்ட் பண்ணிப்பேன் கைஸ். யாரா இவனோட கைஸ்? இது ஸ்கெலிட்டன் கைஸ், ஸ்கெலிட்டன். ஸோ ஸ்கெலிட்டனு இது இருக்குது. ஸ்கெலிட்டன் தான் வருது. இந்த பக்கத்துல கேவ் இருக்குல்ல, அதான் ஸ்கெலிட்டன் வருது போல. நான் வேற எதையும் மைண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
வந்து இப்போ மாற்றணும். என்ன இருப்பாங்க இதுக்கு இது வேணுமா? இதுக்கு கன்ஃபார்ம் வேணும்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் பண்ணி வச்சுப்போம். ஒன்று இப்போ நமக்கு காபிள் ஸ்டோன் வேணும் கைஸ். காபிள் ஸ்டோனுக்கு எங்கடா போவோம்? கீழே கேவல வந்து அவன் வந்து இருக்கானே, கேவல அவன் இருக்கான் கைஸ். யார் தெரியுமா? ஸ்கெலிட்டன். பாங்க இங்கே தான் இருக்கான். இப்போ அடிக்கிறோம் போங்க. நீ வந்து போ. எப்பா அவனை தள்ளி விட்டேன். ஆளு போல. ஐயோ நான் மாற்றி கிராஃப்டிங் டேபிள் வந்துட்டு கிராஃப்டிங் டேபிள் முக்கியமாக தேவை. ஹெச்பி லாஸ் ஆயிடுச்சுனால பிக்காக்ஸ் போட்டா காபிள் ஸ்டோன் வேணும். காபிள் ஸ்டோன் இல்லாமல் அயன் அது அயனை மைண்ட் பண்ண முடியாது. அந்த கேவுக்குள் கன்ஃபார்ம் அயன் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்தர்மன் இருக்காங்க உள்ள. நம்ம தூரமாக போய் எங்கேயா மைண்ட் பண்ணிக்கலாம் காபிள் ஸ்டோனு. எதுக்கு வம்மு இப்போ நியூவாக ஆரம்பிச்சிருக்கோம். எடுத்து செக்கிட்ட ரீஸ்பான்ஸ் பண்ணணும். ஐயோ ஆமாம் கைஸ், நான் இன்னும் ஆதை இருக்கு. ஆதைக்குள்ளவே இருப்பாங்க. அதே மறந்துட்டேன். போங்க கீழே குளிச்சு நான் செத்துருக்கேன். போச்சு. ஒரே ஒரு ஹார்ட்டில் வந்து தப்பிச்சிட்ருக்கேன். இன்னைக்கு இந்த பெட்டை கிராஃப்ட் பண்ணாமல் விட மாட்டேன். கைஸ் பூ இருக்குது கைஸ். இந்த மாதிரி பூ இருக்குது எல்லாம் இருக்கும் சொல்லி வாய முறுக்கில் இந்த இருட்டான பேசுக்கு வந்துட்டேன். இப்போ புதுசாக ஸ்பியர்னு ஏதோ வந்து கொண்டு வந்துருக்காங்க. காபிள் கிடச்சிச்சு. எப்பா ஐயோ என்னதுடா அது? இந்த சைடு ஓட்ட போட்டுச்சுக்கீங்க. அந்த கேவு தான். அந்த கேவ் ஒரு கண்டினியூஷன் கைஸ் இது. ஐயோ இதுக்கு தெரியாமல் அவங்க சைடாக இருப்பாங்க. போனோம் செஞ்சுட்டுவாங்க. ஃபஸ்ட்டே ஹெச்பி ரெக்கவர் பண்ணணும். ஹார்ட்டு இப்போ போயிட்டுருக்கு எல்லாம். கைஸ் அதை போட்டுட்டேன். அப்பாதியோ ஊழ் கச்சிச்சு. இங்கே ராது இருக்கு. கிரே கலர் பரவாயில்ல எடுத்துப்போம். 3 நாள் கடிச்சா பண்ணிடலாம் சீக்கிரம். இது கன்ஃபார்ம் இங்கே ஆது இருக்கணும். கடவுளே ஆதை மட்டும் குறுங்குறா. என்னதா ஆது மட்டும் தான் கேட்குறேன்டா. எந்த ட்ராகனே தான் கேட்குறேன். ஆடு மட்டும் ஒரே இன்னும் ஒரு ஆடு மட்டும் குறுக்கலைதா. கொடுத்துட்டு ஒலைய மாற்றிக்கிறாங்க கைஸ். டென்ஷனாக இருக்கு. இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்கு. மைன் ஆகாத நினைக்கிறேன். மைன் ஆயிடுச்சுப்பா. உள்ள கன்ஃபார்ம் எவனோ இருக்கான். ஃபஸ்ட்டு இங்கே ஸ்பைடர் இருக்கு. பார்த்தேன் சரி. ஸ்பைடர் இல்லையா? அப்பா இல்லை. ஹச்சு டே பார்த்தாச்சு. இந்த வெள்ளாது வெள்ளாது செம்பரி ஆது அடிச்சுச்சுரா. வந்து இது வச்சு என்ன பண்ணுறா? கிராஃப்டிங் டேபிள் எங்க? இருக்கு கைஸ் கிராஃப்டிங் டேபிள். வா வைங்க. பெட் என்ன ஆச்சு? அப்போ தேங்க்யூ. நல்லபடியாக ஒரு ஆடு ஃபுல்லாக சுற்றிலும் ஆடு மட்டும்தான் இருக்கிறது கைஸ். ஒரு பெட்டு பண்ணிடலாமா? எவ்வளோ இப்போதே நெஞ்சு பதப்பதுலேருந்து கொஞ்சம் இருக்கு. நான் ஸ்டார்ச் பண்ணிக்கிறேன். இன்னும் விட்டுட்டே இருக்கும். செத்துறாதரான்னு இருக்கும். நீ ஹார்ட் ஏறவே மாட்டேங்குது. ஹெச்பி ரெக்கவர் ஆகுமா ஆகாதா?
இந்த கருப்பு முயல்ல இருக்குங்க. நல்ல வேற ஒரு 3 ஆடு இருந்துச்சுங்க. நல்ல இந்த ஆடை பலியாக வச்சு அப்படியே எடுத்து ஒரு பெட்டு. இந்த ஒரு பெட்டு போகுதா. ஆனால் பக்கத்தில் எதுவும் வில்லேஜஸ் இல்லை, அது ஒரு கவலை தான். பார்க்கலாம் வில்லேஜஸ் இது கிடைக்கலாம். அதுக்குமே ஸ்டோன் எடுத்தல, ஸ்டோன் பிக்காக்ஸ் அதில் பண்ணிக்கிறேன். ஏன் பண்ண முடியாது? ஸ்டிக் அது ஒன்று தான் ப்ராப்ளம். என்ன ஆச்சு? பிரிட்ஜ் பிளான்ஸா பண்ணிட்டோம். ஓகே, இந்த முட்டை வச்சு மைண்டும் பண்ண முடியல. நம்ம ஃபஸ்ட்டு மிஷின் தானே, எப்படி வெற்றிகரமாக நம்ம பெட்டை பண்ணிட்டோம். கிராஃப்டிங் டேபிளுக்கு மட்டும் இந்த இது இல்லை. ஓகே, இப்போ என்னால் ஒரு இது உங்களுக்காக இது ஸ்டோன் பிக்காக்ஸ் கொடுத்தீங்க. என்ன ஆச்சு? ஐயோ சாயங்காலம் ஆக போகுது. இவங்களுக்கு டாபிக்காக்கு எனக்கு வேறு வழியே இல்லை. பெட்டை போது தூங்கு. ஐயோ சீக்கிரம் ஆகுறா. இன்னும் சூடியும் கீழே இறங்கணுமா? இப்போ பாருங்க எவ்வளோ ரீசன் அதை கொடுத்து தான் வர முடியாது கீழே. ஆனால் நைட் தானாக தான் வருதியதா. அப்பா வெற்றிகரமாக நம்ம தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இனி அவன் வர முடியாது. எல்லாம் எரிஞ்சிட்டு கிடைப்பாங்க, வரமாட்டேங்க. எனக்கு பயமாக இருக்கு. கீழே விழுந்தேன்னா ஒரு நல்லி தேவை போகிற விழுந்தேன்னா நல்லி முழுக்க உறிஞ்சி எடுத்துருவாங்க போல. ஐயோ மேலே அப்படியே பொறுமையாக இருக்கும். பார்த்தா ஒரு காத்து முடிஞ்சது. பார்த்து பொறுமையாக இறங்குதா. கைப்புள்ள இறங்கிடு. இங்கே ஆற்று வேறு ஊஞ்சல் ஆயிட்டுருக்கே. ஏறி தொலை ஆற்று அவ்வளோ போக ஏறுது. கொஞ்சம் இங்கே ரெக்கவர் ஆகும். எல்லாம் கோல் இருக்குங்க. ஆக்சுவலாக சொல்லுவாங்க கோலுக்கு பக்கத்தில் தான் அந்த அயனாக இருக்கும்னு. ஐ கேன் நாட் பிலீவ் தட். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க. ஆக்சுவலி சொல்லுவாங்க இந்த கோலுக்கு பக்கத்தில் வந்து இந்த அயனில் இருக்கு சொல்லுவாங்க. ஐ கேன் பிலீவ் தட். ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ வந்தாச்சு. ஸோ எங்கள் ஃபேமிலி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். நான் இங்கே ரூமில் இருந்தால் சரி ஏற மாட்டாங்க கைஸ். நீங்கள் நல்லா கிராஃப்டிங் டேபிள் இருக்குல்லதா? எப்போ இருக்குது கைஸ் கிராஃப்டிங் டேபிள். ஓகே, இப்போ நம்ம போத்து பண்ண போகிறோம். போத்தில் இருக்கிறா. சரி இப்போ நீந்துட்டே போயிடலாம் கைஸ். நீந்துட்டே போயிடலாம் கைஸ். அயன் கைஸ் அயனை பார்த்தாச்சு. கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அயனை பார்த்தாச்சு. இப்போ ஒன்று போல எனக்கு 2 அயன் தானே. ஓகே இருக்கு அந்த இடத்துல. அதான் கைஸ் அங்கே அந்த குழியில் இருக்கு. நல்ல வேற நான் அதுக்கும் சின்ன இது நினச்சி உள்ளே போகலான்னு நினச்சேன் தண்ணிக்குள்ளே. காப்பர் தேவைதா? காப்பரை இது காப்பர் இதுக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஆர்மர் தேவை. ஸோ காப்பரை உருக்கி நம்ம இப்போ காப்பரை வச்சு காப்பர் செஸ் பிளேட் அதெல்லாம் பண்ணிக்கலாம் கைஸ். இது வந்துட்டே இருக்கும் காப்பர்.
இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்தாலும் வந்துட்டே தான் இருக்கும். இப்போ இருக்கு நீங்கள் காப்பர் எதுக்குன்னு கேட்கலாம். காப்பர் எதுக்கு? இப்போ காப்பர் ஆர்மர் ஃபுல்லாக பண்ண போகிறோம் கைஸ். காப்பர் ஆர்மர் இருக்குல்ல அதை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக காப்பர் எங்கள் வந்து 2 அயன் வந்து 2 வந்து அங்கே ஹெச்பி கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து காப்பரை மைண்ட் பண்ணி காப்பர் ஆர்மர் பண்ண போகிறோம். எங்கெங்கேயோ மைண்ட் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப எவ்வளோ காப்பர் 64 வந்துடும் போல கைஸ். காப்பர் மட்டுமே இங்கே பாருங்கள் சுற்றி காப்பர் தான். நல்லவே ஒரு சேஃப்டியாக பிளேஸ் இப்போ கிடச்சிச்சு நமக்கு. இந்த இடத்துக்குள்ளேயே சுற்றி அடைச்சிக்கிட்டு உள்ளே இருந்து நான் இந்த காப்பர் வச்சு உள்ளே மெல்ட் பண்ண வேண்டியதான். இருங்க கைஸ் எல்லா காப்பரையும் மைண்ட் பண்ணி கொடுப்போம். இப்போ எல்லாத்தையும் மைண்ட் பண்ணியாச்சா? இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் ஏற்றி வைத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்னன்ஸ் பண்ண போகிறோம். எஸ் ஃபர்னன்ஸ் அன்லாக் பண்ண இருக்கா ஃபர்னன்ஸ் எடுத்துப்போம். காப்பர் 64 வந்துச்சா? ஓகே கைஸ் காப்பர் 64 வந்துச்சு. காப்பர் இன்கட் வரப்போது. இவங்க கோல் வச்சுக்கலாம். கோவில் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணும். ஓ ஆமாம் கோல் வேணும்ல. வேணாம் இது ரொம்ப நான் இது அயன் இன்கட் பண்ணிக்கிறேன். அயன் இன்கட் முக்கியம். அயன் இன்கட் இது பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? எஸ் ஃபஸ்ட் அயன் இன்கட். ஸோ இப்போ நம்ம வந்து காப்பர் இன்கட் பண்ணியிருக்கோம், அயன் இன்கட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ காப்பர் இன்கட் பண்ணியாச்சு. ஃபியூவல் ஆகிட்டுருக்கா கொஞ்சோண்டு. இது மட்டும் பண்ணி இன்புட் அது வைக்க வேணாம். இப்போ ஒரு கொஞ்சம் காப்பர் இன்கட் பண்ணிக்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு அயன் வச்சு அயன் பக்கெட் பண்ணணும். கரெக்டாக அயன் பக்கெட் பண்ணணும். சிரிக்காத, ஏன் சிரிக்கிற? ஓகே கைஸ் இப்போ வந்து காப்பர் இன்கட் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக? கரெக்ட். காப்பர் இன்கட் வச்சு சீக்கிரம் ஆகுறா. ஓகே 5 போகிறோம். இவருக்கு அது போகிறதா? ஸ்டோன் பிக்காக்ஸு மைண்ட் பண்ணுதா? ஸோ இதான் இது பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திருக்கேன். இப்போ உங்களை விளைபடுது உங்கள் தன்னன்.